ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிற புதிய சிருஷ்டியின் அனுபவத்தை குறித்து படித்து வருகிறோம். புதிய சிருஷ்டியின் அனுபவத்திலே கர்த்தர் நம்முடைய மனதை மறுரூபமாக்கி தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு அவர் புதிதாக்குகிறார். தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபமாகவும் நம்மளை புதிதாக்கி கொண்டிருக்கிறார். நாளுக்கு நாள் உள்ளான மனிதன் தேவனுடைய வல்லமையினால் பலப்படவும் புதிதாக்கப்படவும் ஒரு புதிய சிருஷ்டி நமக்குள் காணப்படவும் ஒரு வினோதமான காரியம் என்று கூட சொல்லலாம். இந்த உலகத்திற்கு ஆச்சரியமாய் காணப்படக்கூடிய அளவில் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காத தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற காரியங்கள் வெளிப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையானது தேவனுடைய வார்த்தையினால் மறுரூபமாக்கப்பட்டதும் மெருகூட்டப்பட்டதும் தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த புதிய சிருஷ்டியின் அனுபவத்தில் இப்படி ஒரு மகிமையான காரியங்கள் நடக்கும் பொழுது நம்மளுடைய ஆவிலும் ஆத்மாவிலும் இப்படி ஒரு தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொழுது அந்த மகிமையின் வல்லமை நம்முடைய சரீரத்திலும் வெளிப்பட்டு சரீரத்தை ஆரோக்கியமாகவும் சுகத்துடனும் பலத்துடனும் நீடித்த நாட்கள் வாழ்வதற்கும் அது பலப்படுத்துகிறது, கிருபையை உண்டாக்குகிறது என்பதை குறித்தும் படித்து வந்தோம். இந்த நாட்களிலும் கர்த்தருடைய வேதத்தின்படி நாம் பிரியமாய் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தின் மேல் தியானமாக இருக்கும் பொழுது, அந்த கர்த்தருடைய வார்த்தையில் உள்ளவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு சொந்தமாக மாற்றப்படுகின்றன என்ற வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தருடைய வேதத்தின்படி நாம் இப்படி வாழும் பொழுது தேவனோடு கூட ஐக்கியப்படுவதற்குரிய கர்த்தருடைய ஜெபம், தேவனுடைய வார்த்தையினால் அடிப்படையில் உள்ள ஜெபம், துதி, ஆராதனை, உபவாசம் இவைகளை குறித்தும் படித்தோம் பாருங்க. அப்போ ஏன் தீர்க்காயுசு தெய்வீக சுகத்திற்கு இந்த ஜெபத்தை குறித்து பேசுகிறோம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்து நம்மளிடத்தில் மகிமைப்படும் பொழுது நாம் தேவனோடு கூட ஐக்கியப்படுகிற அந்த ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி இந்த வகை பிசாசு போகாது என்கிற தேவனுடைய வார்த்தையின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தையின்படி ஜெபத்தினாலும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிற ஜெபத்தினாலும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிற உபவாசத்தினாலுமே அன்றி பிசாசின் கிரியைகள் நம்மை விட்டு போகாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப பிசாசின் கிரியைகள் ஆகிய பலவீனம், வியாதி, தீர்க்காயுசை தடை பண்ணக்கூடிய, தன்னுடைய ஆயுள் சக்கரத்தை பாதியில் நிறுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வது கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் உள்ள ஜெபமும், கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் உள்ள உபவாசமும், கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் உள்ள துதி, ஆராதனை, காணிக்கைகளும் இருக்கின்றன. எனவே இந்த தெய்வீக சுகத்திலே இந்த ஜெபத்தை குறித்தும் உபவாசத்தை குறித்தும் நாம் படித்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது இந்த ஜெபத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது நேற்றிலே ஆவியிலே ஜெபிக்கிற ஒரு காரியத்தை குறித்து படித்தோம். அப்போ அஞ்ஞானிகளும் ஜெபிக்கிறார்கள். அவர்களுடைய ஜெபத்திலே தேவனுடைய வார்த்தைகள் செயல்படாததினாலே அவைகள் ஜீவனற்றவைகளாக, பிரயோஜனமற்றவைகளாக இருக்கின்றன. அஞ்ஞானிகளைப் போல ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் வீண் வார்த்தைகளை அலப்புகிறவர்களும் தேவனுடைய ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் உள்ள பலனை அடைய முடியவில்லை என்பதை நாம் படித்தோம். எனவே ஆவியிலே நாம் ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையில் நாம் ஜெபிக்கும் பொழுது, அந்த தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய ஆவியில் ஒன்றரை கலந்து ஆவியாய் இருக்கிற தேவனோடு கூட நம்முடைய ஆவி ஐக்கியப்படுவதற்குண்டான அந்த ஆவியினாலே ஜெபம் என்கிறதை குறித்து நேற்றைக்கே படித்தோம். அப்பொழுது அந்த வீண் வார்த்தைகள், அலப்புதல் எதுவும் இல்லாமல் ஆவியானவரும் நமக்கு உதவி செய்து நாம் எந்த விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்குள் இருந்து அந்த ஆவியானவரே ஜெபிக்கிறார். அவர் தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ற பிரகாரம் நம்மை ஜெபிக்க வைக்கிறார் என்று சொல்லிதான்
ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்திலே நாம் படித்தோம். அது மட்டுமல்லாமல் அந்த தேவனுடைய ஆவியானவரால் ஆவியிலே நாம் ஜெபிக்கும் பொழுது யூதா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி நம்மை காத்திருக்க செய்கிறார். அந்த ஜெபம் கேட்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்கிற வரைக்கும் நம்மை அந்த இரக்கத்தை பெறுவதற்கு காத்திருப்பை நமக்குள் உண்டு பண்ணுகிறது என்பதை நேற்று படித்தோம். இன்றைக்கும் அந்த ஆவியினால் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்திலே கர்த்தர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் பாருங்கள். அது என்னவென்று சொன்னால் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். அதில் நாம் ஆவியிலே ஜெபிக்கும் பொழுது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே அதில் நடைபெறுகிறது பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியத்தை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல்